வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் டுடே மார்னிங் வந்து பைமோட்டில் 2 காம்போ ஆஃபர் பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இது யார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கி ஓல்டு வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்து அமௌண்ட் வராமல் அவங்க வாலெட்டில் 2100க்கு மேலே, அதாவது 2100 மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா இந்த பர்ச்சேஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 500 மெம்பர்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டு, அதாவது நம்ம வித்ட்ரால் ரிக்வஸ்ட்டில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு பைமோட்டில் ரிவார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணக்காண்டி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமௌண்ட்டு வந்து நம்ம பைமோட்டில் பே பண்ண வேண்டாம். நம்ம வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டே வந்து அவங்க ரிவார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்பி போர்ட்டலில் வந்து நம்மளோட ஐடியில் வந்து பைமோட் ஷாப்பிங்னு ஒரு ஆப் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் கொடுத்தா தான் நம்ம வாலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து ரிவார்ட்ஸை கன்வெர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைமோட்டில் என்னென்ன காம்போ திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணணும்னா நம்ம பைமோட் ஆப்பில் போய் செக் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பைமோட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலேருந்து கீழே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காம்போ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா காம்போ கிட் 1 காம்போ கிட் 2ன்னு 2 ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணணுமோ, உங்களுக்கு எந்த காம்போ கிட்ட செக் பண்ணணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குங்கிறத காமிப்பாங்க. உங்களுக்கு எந்த காம்போ வேணுமோ அந்த காம்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பைமோட் ஷாப்பிங், அதை நம்ம எஸ்பி போர்ட்டலில் போய் பைமோட் ஷாப்பிங்கில் போய் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளோட எஸ்பி போர்ட்டலில் நம்மளோட ஐடியை வந்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணோன்னா வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட நேமும் ஐடியா வந்து அதிலே இருக்கும். நீங்கள் வந்து இதில் என்ன கொடுக்கணும்னா பைமோட் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர், நம்ம பைமோட் ஆப்பில் வந்து உங்கள் ஐடிக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கிடுங்க. அதை இங்கே கொடுக்கணும். அதாவது பைமோட் ஆப்பில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை இங்கே கொடுங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பைமோட்டில் கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மெயில் ஐடியை கொடுங்க. பைமோட் ஆப்பில் கொடுத்துருக்க ரிஜிஸ்டர் மெயில் ஐடியை தான் கொடுக்கணும். அதாவது பைமோட்டில் இருக்க மெயில் ஐடியே கொடுங்க. பைமோட் ஆப்பில் நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி தான் இதில் கொடுக்கணும். உங்களுக்கு இதை நல்லா ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் இதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து ஒரு நாளில் நம்ம வித்ட்ரால் அமௌண்ட்லேருந்து அவங்க வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. 2500 டிவைட் பண்ணி அதை பைமோட்டில் வந்து ரிவார்ட்ஸாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிறத ரீட் பண்ணிக்கிடுங்க. இப்படி தான் பைமோட் ஷாப்பிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் கொடுத்த பிறகு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஆட் ஆன பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காமிக்கிறோம். இப்போ நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு அது ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். நான் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆன பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.